ஹாய், இந்த வீடியோல நம்ம காசாபாஸ் பில்லிங் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஒரு பேக்கரிக்கு எப்படி பில்லு போடுறது, கேக் ஆர்டர்ஸ் பர்த்டேக்கு எப்படி எடுக்கிறது, ரா மெட்டீரியல் ஸ்டாக் எப்படி மெயின்டைன் பண்றது, ப்ரொடக்ஷன் என்ட்ரி எப்படி கொடுக்கறது, கிச்சன்ல ஸ்டாக் இஷ்யூ வர எப்படி ஹேண்டில் பண்றது, சேல்ஸ் ரிப்போர்ட் அண்ட் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ப்ராடக்ட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ப்ராடக்ட்டை கிளிக் பண்றேன். இதுல நம்ம ப்ராடக்ட்டை நான் என்ட்ரி பண்ணி காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பட்டர் ஸ்காட்ச்னு ஒரு கேக்கை நான் கிரியேட் பண்றேன். 1 kg மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது வந்து பர்த்டே கேக். ஸோ பர்த்டே கேக் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். கேஜி ஒரு கேஜி வந்து 950 நம்ம சேல் பண்றோம். ஸோ என்டர் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸட் ரேட்டு தான். இந்த பர்த்டே கேக்குன்னு வந்து இங்க 1 கொடுப்பேன். ஏன்னா பில்லிங்க்கு வந்து டிஃபர் ஆகி காட்டணும். ஸோ அதுக்காக இந்த இடத்துல நான் 1 கொடுத்துக்கிறேன். இப்போ ப்ராடக்ட் வந்து சேவ் ஆயிடுச்சு. அடுத்தது பில்லிங் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுல நம்ம கஸ்டமரை சூஸ் பண்ற ஆப்ஷன் இருக்கு. வேணும்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் இப்ப கஸ்டமர் நேம் இல்லாம பில்லு போட்டு காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க நான் 2 கொடுக்குறேன். ப்ராடக்ட் கோடு கொடுத்து என்டர் பண்ணாலே அந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நான் இங்க வந்து குவான்டிட்டி 5 கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்கா நம்ம ப்ராடக்ட்ல வந்து எவ்வளவு ரேட் பிக்ஸ் பண்ணுமோ அது ஜென்ரேட் ஆகிட்டு 200 வந்துருச்சு. ஒரு சிங்கிள் பீஸ் 40 rupees. அடுத்த கீ ஆப்ஷன் கூட நம்ம கிட்ட இருக்கு. நம்ம இந்த மாதிரி என்ட்ரி பண்ணி நமக்கு என்ன வேணுமோ இது கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பன்னீர் பஃப் கொடுக்குறேன். என்டர் கொடுக்குறேன். இப்போ 400 rupees ஆயிருக்கு. நான் இப்போ என்டர் பண்றேன். டபுள் என்ட்ரி பண்ணோம்னா இங்க கேக்கும் கேஷா கொடுத்தா 400 rupees நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். இதை நான் கேஷ் பில்லா சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பில்லு சேவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து கேக் ஆர்டர்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். டிரான்சாக்ஷன் போய்க்கிறேன். இங்க பர்த்டே கேக் ஆர்டர்னு இருக்கும். அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல நான் மொபைல் நம்பர் கொடுத்து என்டர் பண்றேன். இப்போ ப்ரீவியஸா சேவ் பண்ணி வச்சிருக்கனால வந்துருச்சு. வேணும் நம்ம நியூவா கூட கிரியேட் பண்ணிக்கலாம். சில கடையில வந்து மேனுவலா வந்து புக்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மேனுவல் புக்ல வந்து ஆர்டர் நம்பர் என்ன இருக்கோ அதை மென்ஷன் பண்ண நான் ஃபார் எக்ஸாம்பிள் 15 கொடுக்குறேன். சேல்ஸ் மேன் வந்து யாரு கொடுத்துக்கலாம். சேல்ஸ் மேன் 1 or 2 கொடுத்துக்கலாம். இன்கேஸ் நேம் இருந்துச்சுன்னா நம்ம நேம் கூட கொடுத்துக்கலாம். இதுல மெசேஜ் பர்த்டே கேக் டாப்ல என்ன நம்ம மெசேஜ் கொடுக்கணும்ன்றதை இதுல டைப் பண்ணிக்கலாம். நான் இதுல டைப் பண்ணி காட்டுறேன். கோட் கொடுத்துக்கிறேன். பட்டர்ஸ்காட்ச் கேக் வந்து இவங்க வாங்குற மாதிரி ஒரு 3 kg நான் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல வச்சு டபுள் டேப் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இங்க பேமெண்ட் அமௌண்ட் வந்து ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவங்களோட கேக் ஆர்டர் வேல்யூ வந்து 2850 rupees. அட்வான்ஸா இவங்க ஒரு 1500 கொடுத்துட்டு போறாங்க. பேலன்ஸ் வந்து 1350 வந்து அவங்க டெலிவரி பண்றப்போ அவங்க கொடுக்குற மாதிரியே வச்சு நான் இந்த பில்லை நான் சேவ் பண்றேன். F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். பில்லு சேவ் ஆயிடுச்சு. அடுத்தது பர்த்டே கேக் ஆர்டரோட ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்கணும்னு சொல்லி பார்க்கலாம். இதுலயே இங்க பர்த்டே கேக் ஆர்டர் ஸ்டேட்டஸ் சொல்லியிருக்கோம். அதை நான் கிளிக் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா பில் நம்பர் 6க்கு ஜோதின்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கு நம்ம கேக் ஆர்டர் எடுத்திருக்கோம். அதோட டோட்டல் கேக் வேல்யூ வந்து 2850 rupees. அட்வான்ஸா 1500 பே பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் வந்து 1350 அவங்க கொடுக்கணும். ஸோ இப்போ அவங்க டெலிவரிக்கு வந்திருக்காங்கன்னா இந்த இடத்துல நான் என்டர் பண்றேன். இப்போ அவங்க கேஷ் அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா கேஷ் கொடுக்கலாம். கார்டு வேணும். பேமெண்ட் வந்து அவங்க எந்த மூலம் கொடுக்கலாம் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கேஷே கொடுத்துக்கிறேன். 1350 கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ட்ரி பண்றேன். இப்போ டெலிவரி ஸ்டேட்டஸ் சக்சஸ்ன்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி சக்சஸ் சொல்லி வந்துருச்சுன்னா அவங்க கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ஐட்டம் வந்து நம்மளோட டீடைல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடும் கேக் வந்து நம்ம டெலிவரி பண்ணனால. நெக்ஸ்ட் பார்கோட பத்தி நம்ம பார்க்கலாம். பார்கோட் போய்க்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா நம்ம கோட் மென்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட் கோட் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனு, எம்ஆர்பி, சேல் ரேட்டு, அப்புறம் பேக்கேஜிங் டேட், எக்ஸ்பிரி டேட் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு எத்தனை பிரிண்ட் அவுட் வேணுமோ அந்த இடத்துல நம்ம அமௌண்ட் வந்து என்டர் பண்ணி நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷன் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அடுத்தது ரா மெட்டீரியலை பத்தி பார்க்கலாம். இதை மாஸ்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை ப்ராடக்ட் மாஸ்டர் போறேன். இதுல ப்ராடக்ட் மாஸ்டர்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஐட்டம் மாஸ்டர்னா செல் பண்ற ஐட்டத்தோடது, ப்ராடக்ட் மாஸ்டர்னா பர்ச்சேஸ் பண்ற ஐட்டம் வந்து நம்ம மென்ஷன் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் பாருங்க ப்ராடக்ட் மாஸ்டர் நான் என்ட்ரி பண்ணி காட்டுறேன். ப்ராடக்ட் மாஸ்டர் போயிட்டு என்ட்ரி பண்றேன்.
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சில்லி பவுடர் கொடுக்குறேன். இது வந்து ப்ரொவிஷன்ஸ் ஆட் பண்றேன். சப்ளை சூஸ் பண்ணிக்கிறேன். பீசஸா வாங்குற மாதிரி கொடுத்துக்கிறேன். எம்ஆர்பி வந்து 100 rupees கொடுக்குறேன். பர்ச்சேஸ் ரேட் வந்து 95 கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ப்ராடக்ட் வந்து சேவ் பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம ஐட்டம் மாஸ்டர் பத்தி பார்க்கலாம். ஐட்டம் மாஸ்டர் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தது தான். ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு நமக்கு என்ன தேவையோ அதை என்ட்ரி பண்ணிக்கலாம். நான் பர்ச்சேஸ் எப்படி போட்டுன்னு சொல்லி பார்க்குறேன். பர்ச்சேஸ் என்ட்ரியில் போயிட்டு நான் சப்ளைல சூஸ் பண்ணிக்கிறேன். என்டர் கொடுத்துக்கிறேன். இதில் நான் ப்ராடக்ட் வந்து நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்கு கொடுக்குறேன். எக் ஒரு 200 கொடுக்குறேன். ஆயில் கொடுத்துக்கிறேன். இது ஒரு 35 liters கொடுக்குறேன். இப்போ இன்வாய்ஸ் நம்பர் நான் இதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். இன்வாய்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம இதுல கொடுத்துக்கலாம். இப்போ பர்ச்சேஸ் என்ட்ரி சேவ் பண்ணியாச்சு. அடுத்தது பில் வியூ எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். பில் போட்டதுக்கான பில் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி நேம்ஸ்லாம் இருக்கும். அதாவது பேக்கரியோட நேம், அட்ரஸ், கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் இதுலேயே கொடுத்துடலாம். இதில் பில் நம்பர் மென்ஷன் ஆயிருக்கும். டேட்டு, டைமு, கேஷியர் எல்லாமே இதுலேயே கிளியரா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல கஸ்டமர் வந்து நமக்கு என்ன வாங்கிட்டு போறாங்கன்ற ஐட்டம்ஸ் வந்து இதுல கிளியரா மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் டோட்டல் அமௌண்ட் இருக்கும். கேஷ் ஸ்டாண்டர்ட், அதாவது கஸ்டமருக்கு வந்து 220 rupees ஆயிருக்கு. அவங்க வந்து 500 கொடுத்துருக்காங்க. கேஷ் ரிசீவ் வந்து 280 வாங்கியிருக்காங்க அப்படின்றது கிளியரா வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபுட் காஸ்டிங் பத்தி பார்க்கலாம். மாஸ்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். அதுல ஸ்டோர் மாஸ்டர் போய்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஃபுட் காஸ்டிங் ரெசிப்ட்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் கிளிக் பண்றேன். இதுல நம்ம ஐட்டமை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எக் பஃப் கொடுக்குறேன். என்டர் பண்றேன். இது பாத்தீங்கன்னா எக் பஃப் செய்யறதுக்கு காஸ்டிங் குவான்டிட்டி வந்து 100. இது 100 செய்யறதுக்கு மைதா 2 கிலோ தேவைப்படுது. முட்டை 50 தேவைப்படுது. ஆயில் வந்து 250 grams தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு எவ்வளவு இன்கிரீடியன்ஸ் ஆகுன்றதை இதுல கிளியரா நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டோம்னா நமக்கு ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ரொடக்ஷன் பிளான் எப்படி பண்றதுன்னு சொல்லி காட்டுறேன். டிரான்சாக்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்டோர் டிரான்சாக்ஷன் போய்க்கிறேன். இதுல ப்ரொடக்ஷன் பிளான் சொல்லியிருக்கோம். அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே எக் பஃப் என்ன காட்டுறேன். எக் பஃப் கொடுக்குறேன். எக் பஃப் நம்ம வந்து ப்ரீவியஸா ஃபுட் காஸ்டிங்ல வந்து எவ்வளவு ஆகும் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ணிட்டோம். இதுல நான் இப்ப பாருங்க, நான் 75 குவான்டிட்டி மட்டும் மென்ஷன் பண்றேன். இதுல ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகி 70 எக் பஃப் 75 பண்றதுக்கு மைதா வந்து 1.5 kgs ஆகும். எக் வந்து 37.50 ஆகுது. லிட்டர் வந்து 19 grams ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். இதே வந்து இங்க பாருங்க, நான் இங்க குவான்டிட்டி சேஞ்ச் பண்றேன். 200 எக் பஃப் வேணும்னு சொல்லி நான் கொடுத்து என்டர் பண்ற பாருங்க. இப்ப குவான்டிட்டி வந்து 200 எக் பஃப் செய்யறதுக்கு மைதா வந்து 4 kgs தேவைப்படுது. எக் வந்து 100 தேவைப்படுது. ஆயில் வந்து 0.50 கிராம் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்றதுக்கு யூஸா இருக்கும். இதை நம்ம பிரிண்ட் வேணாலும் பிரிண்ட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் வியூ இப்படிதான் இருக்கும். தென் இதை வந்து கிச்சனுக்கு வந்து நம்ம இஷ்யூ பண்றோம். இப்போ கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா கிச்சனுக்கு வந்து இது போயிடும். ஸோ இதுல ப்ரொடக்ஷனுக்கு பிளஸ்ல இருந்துச்சுன்னா நமக்கு அவைலபிளா இருக்குன்னு அர்த்தம். இதுவே மைனஸ்ல இருந்தா இஷ்யூவா இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம இதுலயே வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸ்டாக் ஐட்டத்தை இதே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸ்டாக் எவ்வளவு இருக்கு, நமக்கு எவ்வளவு தேவைப்படுன்றது நம்ம இதுல மெஷர்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வேணும்னா நம்ம F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அடுத்த ரிப்போர்ட் செக்அப் பார்க்கலாம். ரிப்போர்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல ஸ்டாக் மாஸ்டர் ரிப்போர்ட் கிளிக் பண்றேன். ப்ராடக்ட் மாஸ்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் போய்க்கிறேன். இது பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்
மாஸ்டர் இன்வென்ட்ரி குவான்டிட்டி வைஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அதை நான் கிளிக் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க நான் எக் டைப் பண்ணி காட்டுறேன். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நான் ரிவ்யூ கொடுக்குறேன். இது வந்து ப்ராடக்ட் மாஸ்டர்ல ரா மெட்டீரியல் வந்து நம்ம குவான்டிட்டி எவ்வளவு இருக்குன்னு சொல்லி செக் பண்றது. இதுல டீட்டெயிலா இருக்கும். அடுத்து இதுல ஐட்டம் மாஸ்டர் ஸ்டாக் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஐட்டம் வைஸ் இன்வென்ட்ரி குவான்டிட்டி வைஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல போயிட்டு டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணிட்டு எக்ஸாம்பிளுக்கு சிக்கன் டவுன் கொடுக்குறேன், என்ட்ரி பண்றேன். இப்போ வியூ பண்ணி பார்த்தா சரி, நம்ம ப்ராடக்ட் குவான்டிட்டி எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ஐட்டம் வைஸ் குவான்டிட்டியில வந்து நமக்கு ப்ராடக்ட் நேம், அமௌண்ட், ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆயிருக்கு, எக்ஸஸ் அந்த மாதிரி சேல் எவ்வளவு பண்ணியிருக்கோம், ரிட்டர்ன் எவ்வளவு ஆயிருக்கு, இந்த மாதிரி எல்லாமே நமக்கு கிளியரா பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம இன்வென்ட்ரியை வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்தது யூசர் ரைட்ஸ் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். யூடில்ஸ் போய்க்கிறேன். ஒரு கேஷியர் வந்து பில்லிங் செக்ஷன்ல நம்ம பில்லிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது எந்தெந்த டேஷ்போர்டை வந்து அவங்க யூஸ் பண்றதுக்கு நம்ம ரைட்ஸ் கொடுக்கணுமோ அதை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நான் காட்டுறேன். நான் இதை இப்போ லாக் அவுட் பண்ணிக்கிறேன். இந்த பேஜ் நான் பில்லிங் சொல்லிட்டு ஒரு லாகின் ஐடி பண்றேன், என்டர் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா ப்ராடக்ட், பர்ச்சேஸ், கஸ்டமர், சப்ளையர் இந்த மாதிரி அவங்களால எதையுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம வந்து அவங்களுக்கு யூசர் ரைட்ஸ் கொடுக்கல. அவங்களுக்கு ஒன்லி ஃபார் பில்லிங் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ பில்லிங் மட்டும் தான் அவங்களால ஆப்ரேட் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. நான் இதை லாக் அவுட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம ஸ்டாக் ரிப்போர்ட் எப்படி பாக்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கிறிஸ்டல் ரிப்போர்ட்ல ஸ்டாக் மார்க்கெட் ரிப்போர்ட் கொடுத்துக்கிறேன். சேல் மாஸ்டர் போய்க்கிறேன். ரிப்போர்ட் பார்ட் 1 கொடுத்துக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு சேல் அமௌண்ட் ரிப்போர்ட், ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட், டே வைஸ் சேல் ரிப்போர்ட், அந்த மாதிரி நம்ம கிட்ட நிறைய ரிப்போர்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஃபார்மேட்ல நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி வியூ பண்ணா போதும். உங்களுக்கு எல்லா ரிப்போர்ட்டும் நீங்க ஈஸியா பார்க்க முடியும். அடுத்தது ஜிஎஸ்டி ரிப்போர்ட் எப்படி பார்க்கறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அக்கௌண்ட் மாஸ்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல ஜிஎஸ்டி ரிப்போர்ட் சொல்லியிருக்கோம். அது கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா இதுல நம்ம வியூ பண்ணி பார்த்தாலே எக்ஸல் ஃபார்மேட்டா நமக்கு கன்வெர்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அதுவே கொடுத்துரும். இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம காசாபாஸ் பில்லிங் சாஃப்ட்வேர்ல பேக்கரி பிசினஸ் பண்றவங்களுக்காக ஃபியூச்சர்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். தேங்க்யூ.